டோன்ட் லுக் அட் மை 100, ஜஸ்ட் பிளே யுவர் ஷாட்ஸ், ஐ ஆம் ஹாப்பி. இது யாருக்கு சொன்னது அப்படின்னா, 16வது ஓவர் 3வது பால்ல கிரீஸ்ல வந்த சசாங்க் சிங்குக்கு கிரீஸ்ல இருந்த 64 ரன்ல ஆடிட்டு இருந்த ஸ்ரேயஸ் ஐயர் சொன்னது. நான் இந்த டிஸ்கஷன்ல இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கூட டாக்டர் வி கிரீஸ் சார், ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். ஒரு கேப்டன் உள்ள வர பிளேயர் கிட்ட, அதுவும் செஞ்சுரி போடலாம் அப்படின்னு இருக்கிற ஒரு பிளேயர் உள்ள வர பிளேயர் கிட்ட இந்த மாதிரி சொல்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன்? இல்லை, இது ரொம்ப முக்கியம். எப்படின்னாக்கா, டீம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் இண்டிவிஜுவல். ஓகே. ஸோ கேப்டன் 100 அடிக்கணும், இல்லைனாக்கா எனி பிளேயர் 100 அடிக்கணும் பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி இந்தியன் டீமில் முன்ன நடந்திருக்கு. அதெல்லாம் தப்பு அது. ஸோ டெஃபினட்டாக வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ரன்ஸ் அடிக்கணும், இண்டிவிஜுவல் ஸ்கோருக்கு வெயிட் கொடுக்கக்கூடாது. அதான் அவங்க பண்ணது கரெக்டு. அதனால் வந்து சசாங்க் சிங் வந்து நிறைய ரன்ஸ் அடித்தார். 16 balls 44 ரன்ஸ் அடித்தார். அந்த இதுதான் வந்து இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது கடைசியில். பிகாஸ் குஜராத் வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க, அந்த 11 ரன்ஸில் தான் தோற்றுருக்காங்க. இந்த சசாங்க் சிங் அடித்த ரன்ஸ் தான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது கடைசியில். ஓவரால் மேட்ச் எப்படி சார் பார்க்குறீங்க? ஓவரால் உங்களுடைய ஓவரால் வந்து மேட்ச் அப்போ க்ளோஸாக போச்சு சார், ரொம்ப க்ளோஸாக போச்சு. அவங்களும் அந்த 16th ஓவருக்கு அப்புறம் அதிரடி ஆட்டம் ஆடி கடைசியில் டோட்டல் நல்லா கொண்டு வந்தாங்க. பஞ்சாப் இவங்க சேஸ் பண்ணது பியூட்டிஃபுல்லாக சேஸ் பண்ணாங்க. சேஸ் பண்ணிவிட்டு நம்ம சாய் சுதர்ஷன் வந்து அருமையாக ஆடி அப்புறம் ரொம்ப அழகாக கொண்டு வந்தாங்க. அந்த ருதர்ஃபோர்ட்னு ஒரு இம்பேக்ட் பிளேயரை கொண்டு வந்தாங்க. அவர் என்ன பண்ணார், இனிஷியலாக வந்தவுடனே 2-3 6 அடிச்சார். அதுக்கப்புறம் என்னாச்சு, அவருக்கு வந்து அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வந்து க்ளோஸ் பாலை விளையாட தெரியல. ஏன்னா அவருக்கு ஃபுட் ஒர்க் இல்லை. நின்னத்துலேருந்தே இப்படின்னாரு. அந்த இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட 10 டாட் பால் கொடுத்துருக்காரு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப். அதில் தான் வந்து இவங்களுக்கு போச்சு மேட்ச். அப்போ விஜயகுமார் வைஷாக் பேசியாகல, அது வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்தார். அவர் பியூட்டிஃபுல்லாக போட்டார் அவர். ஏன்னா மற்ற போல சரியாக போடலை, எல்லாருமே ஆடுவாங்க. ஆமாம், அதனால் இவர் ரொம்ப நல்லா போட்டார். ஃபஸ்ட்டு வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்து அந்த ஓவர் போட்டு 16வது ஓவர் போட்டு 5 ரன் தான் கொடுத்தாரு. ஆமாம், அதனால் பிரமாதமான போலிங் பெர்ஃபார்மன்ஸ். மேன் ஆஃப் த மேட்ச்னு கொடுக்கணுன்னாங்க. ஆக்சுவலாக விஜயகுமார் வைஷாக் கொடுத்துருக்கலாம். வந்து 2-3 ஓவர் 4 ஓவர் தான் போட்டார்னு நினைக்கிறேன் அவர். ஆக்சுவலாக அந்த 5 ரன்னுமே வந்து 3 ஒய்டு அந்த லைன்ல போகும்போது ஜஸ்ட் மிஸ் ஆச்சு. இல்ல, அந்த பேட்ஸ்மேனோட வீக்னஸை பார்த்துட்டு அவனுக்கு அந்த ஷாட் வரலன்னு உடனே நூல் கட்டின மாதிரி அப்படியே போட்டார் அதே இடத்துல. அவனு திருப்பி காத்தடிச்சிட்டு இருக்கான். அதனாலதான் மேட்ச் போச்சு அவங்களுக்கு. இல்லைன்னா குஜராத் வந்து வின் பண்ண நல்ல சான்ஸ் இருந்தது, அதனால தான் போச்சு. அண்ட் ஃபுல் கிரெடிட் டு வைஷாக், விஜயகுமார் வைஷாக். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டாங்க, ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்க. இவ்வளோ பெரிய டோட்டல் அடிச்சுட்டு கடைசியில் வந்து 11 ரன்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்ப ரொம்ப நல்ல மேட்ச் இது. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் மேட்ச்னு சொல்லலாம். ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் அந்த பேட்டர் 6 அடித்தாங்க, பவுண்டரிஸ் நிறைய இருந்தது, அதெல்லாம் தாண்டி 2 டீம்லேயுமே வந்து பவுலர்ஸ் ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. நேற்று நான் டிஸ்கஷனில் நான் சொன்னேன், குஜராத்துக்கு 2 bowler இருக்காங்க. அவங்க வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிடுவாங்க எப்படியும். ஒன்று இந்த டீம், அதே மாதிரி பிரசித் கிருஷ்ணாவும் சிராஜும் ரொம்ப மட்டமாக போட்டாங்க போலிங். ஆமாம், ரொம்ப ஹாரிபிளாக போட்டாங்க. கடைசியில் எவ்வளோ ரன் கொடுத்துருக்கோ வேணாம். சிராஜ் ரொம்ப மோசமாக போட்டார். ஐ திங்க் 4 ஓவரில் 56 ரன் ஏதோ கொடுத்துருக்காரு. அண்ட் இவர் வந்து பிரசித் கிருஷ்ணா வந்து 3 ஓவர்லேயே கிட்டத்தட்ட 45 ஏதோ கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக 2 பவுலர் சூப்பராக இருந்தாங்க, முகமது சமி, மோஹித் சர்மா. ஆமாம், அவங்க 2 பேரும். ஆமாம், அதனால தான் நான் சொன்னேன் போலிங் கொஞ்சம் வீக் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. ரஷீத் கானையும் நிறைய 6 அடிச்சிட்டாங்க. அது ஆனால் ஒன் திங் இஸ், இந்த விக்கெட் வந்து ரொம்ப ஃப்ளாட் விக்கெட், ரொம்ப பேட்டிங்க்கு அருமையான விக்கெட். ஸோ உள்ளே இறங்கி காலை வச்சு இப்படி அடிச்சாக்க பறந்துட்டே இருக்கும். அதுதான் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வந்த உடனே பண்ணார். ஸ்ரேயாஸ் ஐயர் பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். முதல்ல வந்து லாஸ்ட் இயர் அவர் வந்து ஹி வாஸ் வீக் அகெயின்ஸ்ட் ஷார்ட் பிச் டெலிவரி. ஷார்ட் பிச் டெலிவரிக்கு வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக விளையாடுவார் அவருக்கு. ஹி வாஸ் நாட் டிசிசிவ். அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்காருங்க, இந்த ஆஸ்திரேலியா இந்தியா போயிருக்கும்போது அந்த சமயத்தில் நல்லா தெரிஞ்சது சார் அவர் அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடியே அவர் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. 6 மாதம் தான் டைம் கிடச்சிருக்கு. அப்போ வந்து எப்படின்னா, அவரோட டெக்னிக் என்ன ஆல்ட்ரேஷன்னாக்க, இனிஷியலாக வந்து ரைட் ஃபுட்டை பேக்கில் போய்டுறாரு, நல்லா ஒரு 1 yard பின்னாடி போகிறார், ஸ்டம்ப்பு கிட்ட போய்டுறாரு வச்சுக்கோங்க. அப்போ என்ன அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது. அவர் பாடி வெயிட்டை வந்து பேக் ஃபுட்டில் வச்சுக்கிறார், ஃப்ரண்ட் லெக்கை வந்து லூஸாக வச்சுக்கிறார். ஸோ அதனால் ஷார்ட் பிச் வந்த உடனே ஆல்ரெடி இஸ் இன் பொசிஷன் டு ஹுக், பிகாஸ் பாடி வெயிட் பேக்கில் இருக்கு. முன்ன அது பண்ணல, முன்ன வந்து பாடி வெயிட் ஃப்ரண்ட்டில் இருக்கும், மாட்டிப்பார் அவர்.
அதனால இப்போ வந்து அந்த டெக்னிக் அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ம். ஸோ ஒரு நேச்சுரல் எபிலிட்டி இருக்குது. பட் இந்த ஷார்ட் பிச் ஒன்று தான் அவரோட ப்ராப்ளம். அதை வந்து இப்போ வந்து இந்தியன் விக்கெட்ஸில் நல்லா கவுண்டர் பண்ணிட்டார். ஓகே. அவர் என்ன பண்ணணும், இந்த ஃபாஸ்டர் விக்கெட்ஸ் லைக் ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா அங்கே பார்க்கணும் எப்படி விளையாடுறது. ஆக்சுவலா ரஷீத் கான் தான் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் பவுலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களே வந்து அவரே டேக் ஆன் பண்ணாங்க, ஆமா. டாமினேட் பண்ணாங்க. ஆ. ஆனா சாய் கிஷோர் பால தொடவே முடியல. இல்லை, ரஷீத் கான் சரியாக போடல இன்னைக்கு. ம். அவர் வந்து லெங்க் சரியாக விழல அவருக்கு. ம். அவர் வந்து ஷார்ட் பிச் பால் நிறையா போட்டார். ஓகே. ஸ்ரேயா சார் அடி நடிச்சார் அவரை போட்டு. இந்த இவ்வளோ மட்டமாக ரஷீத் கான் போட்டு நான் பார்த்ததே இல்லை ம். இந்த ஐபிஎல். ஐ மீன் இவ்வளோ ஐபிஎல் விளையாடுறோம் அதில். அதனால் ஐ வாஸ் டிசப்பாயிண்டட் வித் ரஷீத் கான் போலிங். ம். ஆடிங் டு தட் சிராஜ் அண்டு பிரசித் கிருஷ்ணா ரொம்ப மோசமாக போட்டாங்க. ம். அதனால் போலிங் அவங்களுக்கு ரொம்ப வீக் ஆகிட்டு சாய் கிஷோர் ஒண்டி தான் நல்லா போட்டார். ஓகே. அவர் ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டு 4 ஓவரில் 30 ரன் தான் கொடுத்துருக்காரு. அதனால் வெரி குட் போலிங் அவர். அப்புறம் வந்து சாய் சுதர்ஷன் அவரோட பேட்டிங் ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாரு. 16 பால்ஸ்ல 16 ரன் தான் இருந்தது. என்ன இவ்வளோ டைம் எடுத்துக்கிறாரு? 240ல அடிக்கணும், எவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்கு? 16 பால்ல சிங்கிள் இல்லை, இது நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆமா. ஆமாம், அவர் வந்து எப்போவுமே அப்படி தான், ம். இப்போ ஸ்லோவாக ஆடக்கூடிய ஆள் தான் அவர். அதனால் அவருக்கு வந்து இனிஷியல் பிக்கப் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் அவருக்கு. ம். அதுக்கு தான் என்ன பண்ணணும், ஒரு பிரப் சிம்ரன் மாதிரி ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் பேட்ஸ்மேன் அனுப்பிச்சாக்க ம். அவங்க வந்து கனாபனா அடித்து ஸ்கோரை இது பண்ணுவாங்க. ம். ம். பட் சாய் சுதர்ஷன் எப்போவுமே இப்படி தான், ஸ்லோ ஸ்டார்டர் தான். அது தெரிஞ்ச விஷயம் அது. ம். அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோதான் வேணாம். பட் இதுவே ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருந்தது. 73 ரன்ஸ் ஆஃப் 40 பால்ஸ் நல்லா இருந்தது. தட் இஸ் ஓகே. பட் மற்ற பேட்ஸ்மேன் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. அதுதான் கில்லு நல்லா ஸ்டார்ட் பண்ணார். ம். பட் 30 ரனில் அவர் அவுட் ஆகிட்டார். அவர் பட்லர் ஓகேவா தான் இருந்தது. பட்லர் 50 ம். நல்லா விளையாடினார். பட்லர் வந்து அவர் வரும்போதே ரன் ரேட் ரொம்ப அதிகமாக இருந்தது ஆமா. அவருக்கு. அவரும் சாய் சுதர்ஷன் தான் கொண்டு வந்தாங்க நல்லா. ம். அண்ட் ருதர்ஃபோர்டில் தான் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ருதர்ஃபோர்டு வந்து அடித்தார். ம். வந்து ஃபஸ்ட்டு வந்து 5-6 பால் வந்து 6 4லாம் அடித்தார். அதுக்கப்புறம் இந்த ஸ்பாட் அவங்க கவனிச்சுட்டாங்க. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் க்ளோஸ் பால் போட்டால் அவருக்கு விளையாட தெரியல. ஓகே. அது அந்த விஜயகுமார் தான் கண்டுபிடிச்சார். ம். அதுக்கப்புறம் எல்லாரும் அதே போட்டார். என்சன் வந்து அதே தான் போட்டார். அதனால் அப்படியே அவரை பாட்டில் பண்ணிட்டாங்க. அவருக்கு சுத்தமாக விளையாட வரல அந்த ஷாட். ம். அதனால தான் மேட்ச் போச்சு. ஆக்சுவலா சிங்கிள் ஏதாவது ஒரு சிங்கிள் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ம். எதனால அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு ஆஸ்பெக்ட். ம். அது விஜயகுமாரோட எக்ஸலண்ட் போலிங். ம். அதான் மேட்ச் பஞ்சாப் வின் பண்ணி காரணம். ஓகே. குஜராத் பேட் பண்ணும்போது ஆஃப்டர் 10 ஓவர்ஸ் வந்து 17 இருந்தது. நிறைய ஓவர்ஸ்ல 17 ரன் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா விஜயகுமார் வைஷாக் வந்ததுக்கு அப்புறமா டோட்டலா ஆமாம், மேட்சே தலைகீழ மாறிடுச்சு. அதனால தான் நான் சொன்னேன் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கணும், அவர் கொடுக்கணும் அப்படின்னு. நான் உண்மையாவே இம்பாக்ட் பிளேயர். ஆமாம், இம்பாக்ட் பிளேயருக்கு ரியலாகவே இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு அவர் தான். ஓகே. ஃபர்ஸ்ட் பஞ்சாப் டீமை பற்றி பேசணும். என்ன ஃபுல்லாக கொலாப்ஸ் பண்ணிட்டு திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இன்னைக்கு மேட்ச் நடந்திருக்கு. டீமோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? ஓகே. மேக்ஸ்வெல் வந்து அவரை பற்றி நிறைய கமெண்ட் அடிச்சிருக்கோம். அவர் அடித்து நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி ரொம்ப 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 ஃபெயிலியர், பயங்கர ஃபெயிலியர். பட் சான்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க அவருக்கு. மற்ற பிளேயருக்குலாம் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குது இல்லை. இல்லையா சார், ஜாஸ் இங்கிலீஷ் வரலாம், அவர் வருவார் மேக்ஸ்வெல் பதிலா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இங்கிலீஷ்க்கும் மேக்ஸ்வெல் கம்பேர் பண்ணும்போது இப்போ லாஸ்ட் 5 T20 ஆக்சுவலாக ஒரு ஆஸ்திரேலியாவுக்காகவோ இல்லை அதர் லீக்ல ஆடி இருக்காரு. ஆனால் T20ல செம்ம ஸ்கோர் வச்சிருக்காரு. அதில் வந்து 3 50, அதில் 1 90, 2 நாட் அவுட்டு. நல்ல ஸ்கோர். அது வந்து அந்த ஸ்கோர்லாம் எப்படின்னாக்கா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அகெயின் அதை நம்மளை ஃபூல் பண்ணோம். எப்படின்னா அகெயின்ஸ்ட் விச் டீம், அகெயின்ஸ்ட் வாட் கைண்ட் ஆஃப் போலிங், வாட் வாஸ் த சிச்சுவேஷன், பிட்ச் எப்படி இருந்தது, அதெல்லாம் பார்க்கணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இதில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம டெக்னிக்கை பார்க்குறோம், ஒரு ஆளோட டேலண்ட்டை பார்க்குறோம், ஸ்கில்லை பார்க்குறோம். அதுபடி பார்த்தாக்க இங்கிலீஷ் வந்து ஜாஸ் இங்கிலீஷ் இஸ் வெரி குட். ஓகே. ஏன்னா அவர் ரீசெண்டாக வந்து இங்கிலாண்டோட ஒரு நல்ல போலிங்கை, ஃபாஸ்ட் டெய்லி குட் போலிங்கை வந்து அடித்து நிமித்திருக்காரு அவர். அவரும் ஆலெக்ஸ் கேரியும் சேர்த்து வின் பண்ணியிருக்காங்க எப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபியில். அதனால தான் நான் வந்து ஜாஸ் இங்கிலீஷ் எடுத்துருக்கணும்னு சொல்கிறேன் நான் மேக்ஸ்வெல் பதிலாக. ஆக்சுவலாக அது பிக் பாஸ் லீக் நினைக்கிறேன் மேக்ஸ்வெல் அடிச்சு. ஆமாம், பிக் பாஸ் லீக் வந்து நம்ம ரொம்ப ஆர்டினரியாக இருக்கும். அது வந்து ஏன்னா இந்தியன் பிளேயர்ஸே மெயினாக கிடையாது, அங்கே நிறைய பிளேயர்ஸ் கிடையாது. பிகாஸ் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸே விளையாடுறது இல்லை பிக் பேஷில். மெயின் பிளேயர்ஸ்லாம் வேற எங்கேயா டூர் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அது ஒரு தேர்ட் டீம் தான் இருக்கும் அதில்.
ஸோ அது நம்ம திருப்பூர் ரஞ்சி டிராஃபியில் திருப்பூரா மேகாலயாலாம் வாங்கி விளாட்றேன். அந்த மாதிரி பிக் பேஷ் வந்து ஸ்டாண்டர்ட் ஓவரில் கிடையாது. இல்லை நான் வந்து என்ன சொல்கிறேன்னாக்க மேக்ஸ்வெல்ல திருப்பி சான்ஸ் கொடுத்தாச்சு. திருப்பி வருஷ கணக்கில் அவருக்கு வந்து 15 கோடி 14 கோடின்னு கொடுத்து நிறைய கொடுத்துச்சு. ஃபெயிலியர். இந்த வருஷம் ரொம்ப கம்மி, 4.5 கோடின்னு நினைக்கிறேன். இல்லை இது இப்போ இருக்கிற ஸ்டேஜில் வந்து 4.5 கோடி அதிகம் இருக்கு. ஓகே இஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல் பேட்ஸ்மேன். அவர் வந்து ரொம்ப அவரை மாதிரி ஒரு அதிர்ஷ்டக்காரன் இருக்காது, அந்த மாதிரி சொல்லலாம். ஆக்சுவலாக மேக்ஸ்வெல் பவுலிங் போடுவார் இல்லையா? பவுலிங் போடுறாரு. அந்த பவுலிங் வந்து இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த சைட். அது அவர் வந்து கீ பவுலர்னு சொல்ல முடியாது. அவர் ஈ கேன் ஆல்சோ போல் அந்த மாதிரி பிளேயர் அவர். ஓகே. ஆனால் இன்னைக்கு முக்கியமான விக்கெட் அவர் தான் எடுத்திருந்தாரு. இல்லை விக்கெட் வந்து பேட்ஸ்மேன் கொடுக்குது. ஓகே, அவர் பேட்ஸ்மேன் அடிக்க போய் கொடுக்குறாங்க. அப்படி தான் இருக்காது. இவரே வந்து அந்த பீட்டன் அண்ட் போல்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. T20 வந்து விக்கெட் வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா பேட்ஸ்மேன் வந்து பவர் பிளேயில் கண்ணாபுரான்னு அடிப்பான். அப்போ வந்து 1-2 எட்ஜ் எடுத்து நேற்று பார்க்கல 7 for 3. ஆமாம், அவங்க அந்த 3 விக்கெட்டும் வந்து அடிக்க போய் தூக்கி அடிச்சு அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ரெக்கவர் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து விக்கெட்ஸ் வந்து நோ மேட்டர் இன் T20. அதை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக பெருசாக பார்க்கக்கூடாது. ஐ எம் அகெயின்ஸ்ட் பர்பிள் கேப். பர்பிள் கேப் யார் கொடுக்கணுன்னாக்க எக்கானமி யார் கம்மியாக இருக்கணும் அவனுக்கு தான் பர்பிள் கேப் கொடுக்கணும். நீங்கள் என்னன்னாக்கா ஒரு மினிமம் இவ்வளோ ஓவர்ஸ் வச்சுக்கோங்க அட் தி எண்ட் ஆஃப் த சீசன். ஒரு 40 ஓவர் போடணுன்னாக்க அந்த 40 ஓவரில் யார் வந்து கம்மி ரன்ஸ் கொடுத்துருவானோ அவன் தான் ரியலி குட் போலர். விக்கெட் வந்து எப்படி விழும் நான் தான் சொன்னேன். நான் வந்து விளாடும்போது இப்போ நான் விளாட்றேன், ஃபஸ்ட்டு 2 ஓவர் நான் போடுவேன். அந்த பவர் பிளேயில் என்னை அடிக்க போவாங்க, அவுட் ஆகிட்டு விக்கெட் கொடுத்துருவாங்க 2 விக்கெட். அதே மாதிரி கடைசியில் 2 ஓவர் போடுவேன், அதில் என்னை அடிக்க போவாங்க, விக்கெட் கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு 4 விக்கெட் கிடச்சிடும். ஆனால் நான் ரன்னு வந்து நிறையா கொடுத்துருப்பேன். பட் T20 அதை கரெக்டே பண்ணுறது இல்லை. ஆக்சுவலாக விக்கெட்ஸ் விழுகிறது வந்து பேட்ஸ்மேனோட ஃபால்ட். அவ்வளோதான், வெரி சிம்பிள். எக்கனாமியாக போடுறது வந்து பவுலரோட பலம். அவ்வளோதான். ஓகே. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் பிளேயர் இன்னைக்கு பாருங்க, விஜயகுமார் வைஷாக் அவன் தான் வந்து விக்கெட் எடுக்கலாம். ஆனால் பிரமாதமாக பவுலிங் போட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்கான். இன்னைக்கு சிங்கிள் பண்ணணுன்னாக்கா அவன் தான். அந்த மாதிரி அவனுக்கு தான் நீங்கள் வந்து பர்பிள் கேப்லாம் கொடுக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தி டிஸ்கஷன் சார், ஆக்சுவலாக அஸ்வின் வந்து இதே ஸ்டேட்மெண்ட் ஒரு தடவை சொன்னார். ஆனால் ரொம்ப கிரிட்டிசிசம் வந்துச்சு, விக்கெட் எவ்வளோ முக்கியம் தெரியுமா அந்த மாதிரி. விக்கெட் முக்கியம்னாக்கா ப்ராப்ளம் என்னன்னாக்க அந்த விக்கெட்டை வந்து கொடுக்கறது வந்து பேட்ஸ்மேன். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. அது இவங்க போலர் வந்து விக்கெட்டை எடுக்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 ஓவரில் எடுக்கலாம் மேபி, அந்த நியூ பாலில் ஸ்விங் பண்ணி இந்த மிஷல் ஸ்டார்க்கு ட்ரெண்ட் போல்ட் அவங்கெல்லாம் பண்ணுவாங்க, எடுக்கலாம். அதுக்கு பேட்ஸ்மேன் வந்து தூக்கி அடித்து அவுட் ஆகிட்டு போகணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பேட்ஸ்மேன் சப்போஸ் டிஃபென்ஸ் ஆடுறான்னு வச்சுக்கோங்க, அந்த 2 ஓவரில் விக்கெட் கிடைக்காது. பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறான், அந்த பவர் பிளேயில் வந்து ரன்னு அதிகமாக அடிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுற்றுறான். அப்படி சுற்றும் போது இவங்க அக்யூரேட்டாக போட்டாக்க 2 விக்கெட் ஓடி போகுது, அவ்வளோதான். ஓகே. இது டோட்டலாக வந்து போலருக்கு அந்த கிரெடிட் கிடையாது. பேட்ஸ்மேனோட மிஸ்டேக் தான் விக்கெட்ஸ். ஓகே. ஓவராலாக இன்னைக்கு நடந்த மேட்ச், இந்த மேட்ச் வந்து ரொம்ப டஃப்பாக போயிருந்தது. 16th ஓவர் வரைக்கும் ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஓகே. அப்போ வந்து இந்த விஜயகுமார் வைஷாக் வந்து மேட்சை வந்து டேர்ன் பண்ணார். எப்படின்னா அவரோட லைன் ஆஃப் டெலிவரி அண்ட் லெங்த் ஆஃப் டெலிவரி ரெண்டுத்தையும் வந்து மற்ற யாரும் போடாத அவங்க போட்டார். அவர் அடிக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி ருதர்ஃபோர்ட்னு ஒரு பிளேயர் வந்து சரியாக விளையாடலை பேட்டிங். ஓகே. ஸோ இது மிஸ்டேக் எப்படின்னாக்கா ருதர்ஃபோர்டோட மிஸ்டேக்கும் சரியாக விளையாடாத மிஸ்டேக்கும் விஜயகுமாரோட இன்டெலிஜென்ட் லைன் அண்ட் லெங்க்த்து தான் காரணம் மேட்ச் வின் பண்ணதுக்கு. அதில் இவங்க 2 பேரும் அந்த மாதிரி பண்ணலைனாக்க யாரோன்னா வின் பண்ணிருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. வணக்கம்.